ஓகே லீடர்ஸ் இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய டவுன்லைன்ஸ்க்கு அகைன் வந்து ரிமைண்டர் குடுங்க. ஸோ டீமுடைய ஸ்ட்ரென்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க சரிங்களா? ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு மீட்டிங்க்கு வந்து எல்லாருமே ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஒரு பிசினஸ வந்து நல்லா டெடிகேட்டா பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும் நல்லா வந்து ஃபோக்கஸ் மைண்டடா வந்து இன்வைட் குடுங்க. ஸோ அதே மாரி எல்லா பீப்பிள்ஸ்க்குமே வந்து ரிமைண்டர்ன்றத குடுத்து வந்து அதோடைய ப்ரூஃப்ஸ் வந்து லீடர்ஸ் குரூப்ல சப்மிட் பண்ணுங்க. ஸோ கரெக்ட்டா 8:05க்கு நம்மளுடைய மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரீநேம் பண்ணலையோ அவங்கலாம் கரெக்ட்டா வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே லீடர்ஸ், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நம்மளுடைய மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து ரிமைண்டர் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும் இல்லைங்களா? ஸோ ஒரு 60 அபோவ் அது கிட்ட வரணும். 60 கிட்ட வரணும். ஸோ அது கிட்ட வர வரைக்கும் நம்ம ரிமைண்டிங் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுடைய மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நெறைய பேர் ரீநேம் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. லீடர்ஸ் அதே மாரி இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வந்து அந்த 8:05க்கு வராங்கன்றவங்கள நோட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யார் பி ஃபர்ஸ்ட்டா வந்திருக்காங்க, யார் லேட்டா வந்திருக்காங்க அப்படின்றதையுமே நோட் பண்ணுங்க. ஸோ யார் இங்க லேட்டா வராங்களோ, அவங்க தான் வந்து உங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அதாவது உங்க டீம் ஸ்ட்ரென்த் குறையறதா இருக்கட்டும், அவங்க பிசினஸ் பண்றதுக்கே வந்து ஸோ அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகேங்களா? அந்த மாரியான பீப்பிள்ஸ் உங்களுக்கு புரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ 8:05க்கு யார் யாரெல்லாம் வந்து அந்த டைமிங்க்கு வராங்கன்றத பாருங்க. எல்லாருமே அலாரம் வந்து கரெக்ட்டா 7:50க்கு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே அந்த அலாரம்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா எல்லாராலயுமே இந்த ஒரு மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ப மறந்தாலும் நம்ம ஃபோன் நம்மளுக்கு எழுப்பிவிடும். சரிங்களா? இன்னும் ஒரு 3 ஆர் 4 மினிட்ஸ்ல வந்து நம்ம மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ யார் யார் இன்னும் வரல அப்டின்றத வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்ல செக் பண்ணிட்டு, ஸோ அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுங்க. ஓகே லீடர்ஸ். இதுக்கப்புறம் யாரும் புதுசா போயிட்டு இன்வைட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க மீட்டிங்க்குள்ள பிரசன்டடா இருங்க. ஸோ யாரும் போயிட்டு இன்வைட் பண்ண வேணாம். ஸோ நீங்க இந்த ஒரு மீட்டிங் வந்து லிசன் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ யார் யாரெல்லாம் வந்து என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது, நீங்க வந்து இந்த மீட்டிங்க்குள்ள பிரசன்டடா இருக்கீங்க அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஸ்பீடா லீடர்ஸ். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு நம்மளுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கும். இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு நிமிஷத்த கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் ஃபீட்பேக் வந்து நீங்க சொல்ல இருக்கீங்க, அதாவது நான் ஷேர் பண்ண நெனைக்கிறேன் அப்டின்றவங்க, உங்க நேமுக்கு முன்னாடி FBK அப்டின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து
ரீநேம் பண்றீங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிங்கன்றது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்க 17 பேருக்கு தான் என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? மீட்டிங் இந்த ரூம்க்குள்ள 50 பேர் கிட்ட இருக்கோம். பட் ஆனா 18 பேருக்கு தான் என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? ஸோ நெறைய டைரக்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் நீங்களே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸ் எப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க? 10வது லீடர்ஸ். 29 பேருடைய ஹேண்ட் மட்டும் தான் ரைஸ் ஆயிருக்கு. அப்ப 29 பேர் மட்டும் தான் இந்த மீட்டிங்க்குள்ள இருக்கீங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு பிசினஸ்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த பிசினஸ்ல முக்கியமா இருக்கிறதே ப்ராடக்ட் தான். அதனுடைய நாலேட்ஜையும், அதோடைய ஃபீட்பேக்கையும் எடுத்துக்கிற ஒரு மீட்டிங்ல, ஸோ இங்க பிரசன்டடா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ 33 பேருடைய ஹேண்ட் மட்டும் தான் ரைஸ் ஆயிருக்கு. இந்த மீட்டிங்ல 54 பேருடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்ல காட்டுது. ஸோ அப்ப 21 பேர் கிட்ட இந்த ஒரு மீட்டிங்க்குள்ள எப்படி சொல்றது? ஹேண்ட் ரைஸே பண்ணாம இருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியலையா ஒரு வேள? ஸோ நெறைய டைரக்டர்ஸ் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ நம்ம அப்படியே நம்மளுடைய மீட்டிங் வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஹை டீம், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சாய் குரலரசு, சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் வெஸ்டீஜ், மை கோல் அசிஸ்டன்ட் டைரக்டர் திஸ் மந்த், என்பிஆர்டி டீம். ஸோ நான் என்னுடைய அப்ளைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோல் டைரக்டர் முத்துலக்ஷ்மி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நம்மளுடைய இன்னைக்கு மார்னிங் யூடியூப் வீடியோல இருந்து கூட எடுத்துக்கலாமே. ஸோ இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இங்க இருக்கக்கூடிய 54 பேரும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு ஸோ இன்னைக்கு மார்னிங் லேர்னிங் வீடியோ பார்த்தீங்களா? ஸோ நான் சிஸ்டர் காலைல மீட்டிங்லயுமே அவங்க ஷேர் பண்ணி குடுத்திருந்தாங்க இல்லைங்களா? எந்த அளவுக்கு இங்க டைரக்டர்ஸ் லெவல்ல இருந்தாலுமே, ஹை இன்கம் எடுத்தாலுமே கூட, நம்ப மார்னிங் லேர்னிங் வீடியோ எத்தன டைம்க்கு அவங்க குடுத்துருக்காங்கன்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி குடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க மார்னிங் லேர்னிங் வீடியோ இப்ப வரைக்கும் பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ணவே முடியாது. அத அடிச்சு எதுல வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்னிங் லேர்னிங் வீடியோல இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் குடுத்தாங்க, நீங்க மார்னிங் லேர்னிங் வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணணும். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராடக்ட்ட பத்தி இன்னைக்கு குடுத்தாங்க அப்படின்றத ஷார்ட்டா அப்படியே போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு, ஸோ அடுத்த 1 மினிட்குள்ள அப்டேட் பண்ணலாமா? ஸோ ஃபாஸ்ட்டா லீடர்ஸ். ஸோ நானுமே வந்து குடுத்திருந்தேன் இல்லைங்களா? நானுமே வந்து குடுத்துடுறேன் என்னுடைய ஃபீட்பேக்ஸுமே. ஓகே. எல்லாரும் குடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே லீடர்ஸ், டைம் போதும். இதுக்கப்புறம்லாம் யாரும் மெசேஜ் பண்ண வேணாம். யார் அத்த டைம்ல போய் மெசேஜ் பண்றீங்களோ, அவங்க தான் அடுத்தடுத்த லெவல்க்கு இன்கம் எடுக்க போற பீப்பிள்ஸ். ஓகேங்களா? யாரு முன்னாடி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டா வரீங்களோ, அவங்க தான் இந்த ஒரு பிசினஸ சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்டோட, ஸோ இன்னைக்கான மீட்டிங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு கம்பெனி குடுத்திருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் ஆல்ரெடி நம்ம நெறைய மீட்டிங்ல வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ பட் இருந்தாலுமே நானுமே இங்க வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து நெனச்சுக்கோங்க. 100 பிவி கன்சிஸ்டன்சி இன்னைக்கோட லாஸ்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு நேத்தோட லாஸ்ட் ஆக வேண்டியது. பட் இன்னைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கு நைட் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு ஆஃபர்ன்றத குடுத்துட்டு இருக்காங்க கம்பெனி. ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் 100 பிவி கன்சிஸ்டன்சிய வந்து நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். நேத்தோட பிரேக் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்து குடுத்துருக்காங்க கம்பெனி. ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் வந்து அந்த 100 பிவி கன்சிஸ்டன்சிய வந்து நான் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கோங்க. ஸோ 2 மாசம் பண்ணியிருக்கலாம். 3வது மாசம் பண்றதுக்கு நேத்து தவற விட்டுருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு யூசஃபுல் டே. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஒரு 100 பிவி கன்சிஸ்டன்சிய வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 100 பிவி கன்சிஸ்டன்சியோடைய லாஸ்ட் டேல இருக்கோம் இல்லைங்களா? ஸோ எல்லாருமே இப்ப நியூவா யாராவது 100 பிவி கன்சிஸ்டன்சி எடுக்கணும். நான் இந்த ஒரு பிசினஸ்ல சீக்கிரம் வந்து அடுத்த லெவல் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்களுமே இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி அந்த 100 பிவி கன்சிஸ்டன்சிய வந்து கரெக்டபுளா மெயின்டெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெறைய இடத்துல பேசியிருப்போம். பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ யாருக்கெல்லாம் தெரியல அப்படின்னா, ஸோ எவ்ரி மண்டே வாட் இஸ் வெஸ்டீஜ் அண்ட் ஹவ் டூ அச்சீவ் இட்ல அந்த ஒரு மீட்டிங்ல வந்து 550 கிட்ட ப்ரோகிராம் போயிட்டுருக்கு. ஸோ அதுல வந்து 100 பிவி கன்சிஸ்டன்சிக்குன்னே ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி நம்ம சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு மீட்டிங் வந்து பாருங்க. ஸோ அதே மாதிரி 100 பிவி கன்சிஸ்டன்சியோடைய எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, உங்களுடைய அப்ளைன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு இன்னுமே ஷேர் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அதே மாரி நம்மளுடைய பிசினஸ் உடைய ஒன் ஆஃப் த நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ்ன்றது வந்து கம்பெனி குடுத்துட்டு இருப்பாங்க. எவ்ரி எவ்ரி மந்த் நம்மளுக்கு வந்து 2ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய
ஆஃபர்ஸ்ன்றத வந்து நம்மளுக்கு கம்பெனி குடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ₹650க்கு வந்து நீங்க பை பண்ணீங்க அப்டின்னா, ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ₹65 வொர்த்தபிள் இருக்கக்கூடிய அஷூர் சோப் வந்து உங்களுக்கு வந்து ஆ ₹45 இருக்கக்கூடிய அஷூர் சோப் வந்து நம்மளுக்கு கிடைக்க இருக்கு. ஸோ அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்டா ஐ மீன் ஃப்ரீ வவுச்சரா வந்து ₹65 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, ரூ. 1800க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து கேனோ டூத் பேஸ்ட் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. அப்படி இல்லன்னா, ரூ. 180 ஃப்ரீ வவுச்சருமே நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, 4250 நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நீம் கேப் அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வந்து அக்ரி 82 அதாவது 3x100 ஓகேங்களா? 100 எம்எல்ல வந்து 3 ப்ராடக்ட் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லன்னா நீம் இல்லன்னா அக்ரி 82 அப்படி வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். அது எனக்கு 2மே வேணாம் அப்படின்றவங்க ரூ. 425 வந்து ஃப்ரீ வவுச்சரா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ரூ. 6800க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அக்ரி நானோடெக் வந்து உங்களுக்கு ₹1 ஐ மீன் ஃப்ரீயா ப்ராடக்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ ₹680 வந்து ஃப்ரீ வவுச்சராவுமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மந்த்துக்கான இந்த ஒரு ரீபர்ச்சேஸ் ஸ்கீம வந்து கம்மிங் 18த்தோட க்ளோஸ் ஆக இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலையோ, இன்னும் வந்து உங்களுடைய பிவி 0 வச்சுட்டுருக்கீங்க அப்படின்றவங்க, ஸோ உடனே நாளைக்கு இல்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு 100 பிவி கன்சிஸ்டன்ஸிய மெயின்டெயின் பண்ண பாருங்க. அப்படி இல்லன்னா, அட்லீஸ்ட் இந்த ஒரு ரீபர்ச்சேஸ் ஸ்கீம்ஸ்யாச்சும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எந்த ஒரு கடையில போயிட்டு கேட்டாலுமே, எந்த ஒரு ஒரு நார்மலா ஒரு கடைக்கு போய் கேட்டாலுமே, இந்த மாரி ஒரு ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு குடுக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய வெஸ்டீஜ் ஷாப்ல மட்டும் தான் இந்த ஒரு ஸ்கீம்ஸ குடுக்குறாங்க இல்லீங்களா? ஸோ அத வந்து நம்ம கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த ஒரு பிசினஸ வந்து கரெக்ட்டா மூவ் ஆன் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து அதுதான் சரவணன் சார் சொல்றது தான். உங்களுடைய பிவிய வந்து 0ல வச்சுக்கிட்டு நம்மளுடைய நம்ம ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சுன்னா, கண்டிப்பா ஆக முடியாது. அத வந்து மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இன்னும் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணலையோ, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரீபர்ச்சேஸ் ஸ்கீமா இருக்கட்டும், 100 பிவில வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நான் ஷேர் பண்ணி குடுத்துருக்கேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ நீங்க இன்னைக்கான செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஃபீட்பேக் ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் வந்து உங்களுடைய நீங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ வந்து ஃபீட்பேக் குடுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்றவங்க, ஸோ உங்க பேருக்கு முன்னாடி எஃபிகே அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய டாக் இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன தொடர்ந்து கௌரி ராமா சிஸ்டர் வந்து கொண்டு போவாங்க. ஸோ விஷ் யூ வெல். தேங்க் யூ. தேங்க்யூ பிரதர். ரொம்பவே சூப்பரா வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர் அண்ட் ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ஸ பத்தி ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். ஐ எம் கௌரி ரமா சில்வர், டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து யாரெல்லாம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ண போறீங்களோ, எஃபிகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேமுக்கு முன்னாடி ரீநேம் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் ஃபாஸ்டா அப்படியே ரீநேம் பண்ணிக்கோங்க. யாரும் ஃபீட்பேக் கொடுக்க ரெடியா இல்லைங்களா? சரி, ஓகே. நான் வந்து அப்படியே வந்து கொண்டு போறேன். ஆஸ் யூசுவல் யாருமே வந்து ஃபீட்பேக் குடுக்க முன் வரல அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி, யார் நேம் ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அப்படியே வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஃபீட்பேக் வந்து குடுக்கலாம். கௌரி ராமா ஓகேங்களா? சிஸ்டர். ஆ சொல்லுங்க பிரதர். எஸ். ஓகே, ஓகே. நான் ஷேர் பண்ணிடுறேன். சரி, ஓகே பிரதர். ஓகே. அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஹாய் டீம். ஐ எம் 8% விஷ்ணு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய 8% லெவல்ல இருக்கேன். என்னுடைய அப்ளைன் பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ஸ் டைரக்டர் சுதாகர் பிரதர், கோல்டு டைரக்டர் முத்துலட்சுமி மேம். இன்னைக்கு வந்து நான் என்ன ஃபீட்பேக் குடுக்க போறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ் ஓகேங்களா? நான் போன தடவ வந்து ஹேர பத்தி வந்து சொல்லியிருந்திருப்பேன். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபேஸ பத்தி நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படின்றத மட்டும் சொல்றேன். ஏன்னா, நானுமே வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட்டா வந்து என்னுடைய ஃபீட்பேக்க குடுத்துர்றேன். நான் வந்து என்னுடைய ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலி ஸ்கின். அதனால நான் வந்துட்டு அஷ்யூர்னுடைய ஃபேஸ் வாஷ் கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிளென்சர், டோனர் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது, நான் ஃபேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? ஃபேஸுக்குன்னு மொத நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்யூர்னுடைய கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லாருக்கும். ஆயில் ஸ்கின் டைப் இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் ஓகேங்களா? எதனால பார்த்தீங்க அப்படின்னா, கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஒண்ணு மார்னிங் ஒன்ஸும் ஈவினிங் ஒன்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் என்ன சொல்றது?
1.5 மாசம் இல்லைன்னா 1 மாசம், அதுக்கு 20 நாள், 1.25 மாசம் கூட எனக்கு வந்து அந்த ஃபேஸ் வாஷ் அப்படின்றது வரும். அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகேங்களா. நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே வந்து தெரியும். ஓகேங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் இந்த ஃபேஸ் வாஷ்னுடைய இது தெரியும். அந்த ஆயில்னஸ் எல்லாம் போயிட்டு கிளியரா ஆகுறது தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உள்ள நீங்க இன்கிரியன்ட் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் இன்கிரியன்ட் சொல்லல. இதுல வந்து கேரட்னுடைய எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து போட்டிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. இதுல டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 4.8 பிவி இருக்கு. டிபி வந்து 146ல வந்து தந்துட்டு இருக்காங்க. 60 கிராம் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிளென்சர் டோனர் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். கிளென்சர் டோனர் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் இதே தான். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, கிளென்சர் டோனர் வந்துட்டு அதாவது வாரத்துக்கு ஒரு தடவ தான் யூஸ் பண்ணணும் அப்டின்னு நெனச்சுட்டு, நான் வாரத்துக்கு ஒரு தடவையே வந்து அத நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெய்னர்ஸ்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு ஃபேஸ்க்கு எப்டி யூஸ் பண்ணணும் அப்டின்றது நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லாதனால எனக்கு தெரியாது. அதனால அதுக்கப்புறம் தான் வந்து கிளென்சர் டோனர் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணணும் அப்டின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றது? 1 மந்த்தா தான் வந்து டெய்லி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவுமே என்ன சொல்றது? என்னுடைய ஃபேஸா மாறி இருக்கு அப்டின்ற மாரி இருக்கு. ஏன்னா எனக்கு பிம்பிள்ஸ் நெறைய வரும். அதுவும் இந்த வெயில் காலம்லாம் வந்துருச்சு அப்டின்னா போதும். அவ்ளோ பிம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஆனா கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் கிளீன் பண்ண என்ன ஆகுது அப்டின்னா, அ எனக்கு வந்து ஃபேஸ்லாம் கிளீன் ஆகுது. அதாவது க்ளோயிங்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த க்ளோ நல்லாவே தெரியுது. என் கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. "என்ன உன் ஸ்கின்னு மாறிக்கிட்டே வருது" அப்டின்ட்டு. ஆ சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதனாலயுமே நான் ஆர்டர்ஸ் அப்டின்றது வந்து காலேஜ்ல எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அந்த மாரி ஃபேஸ்க்குலாம் கேட்டிருந்திருக்காங்க. சேம் அதுலருந்து நான் ஆர்டர்ஸ் அப்டின்றத வாங்கி கூட குடுத்துருக்கேன். அதாவது ரிசல்ட்ட பார்த்துட்டு அவைங்க ஆர்டர்ஸ் எடுத்தாங்க. நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நாம வந்து ரிசல்ட் எடுக்கணும். அப்படி ரிசல்ட் எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மள பார்த்துட்டாங்க அப்டின்னா கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா நம்ப சொன்னோம் அப்டின்னா, அ அ சொல்றோம் வாயில சொல்றத விட, நேரா அவைங்க வந்து ரிசல்ட்ட பார்க்குறாங்க அப்டின்றபோது, நெறைய அ ப்ராடக்ட்ஸ் அப்டின்ட்டு பை பண்ணுவாங்க அப்டின்ற சொல்லிட்டு, நானே வந்து சரி ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அப்டின்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணேன். அமேசிங்கான ப்ராடக்ட் எனக்கு வந்து கிளென்சர் டோனர் ரொம்பவுமே நல்லாருக்கும். ஓகேங்களா. நான் கிளென்சர் டோனர் வந்துட்டு என்ன சொல்றது? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லணும் கிளென்சர் டோனர். எனக்கு ஸ்கின்ன சேஞ்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்டின்னா கிளென்சர் டோனரும், என்னுடைய ஃபேஸ் வாஷும் தான். ரொம்பவுமே நல்லாருக்கும். நீங்க வந்து டெய்லி நான் எப்டி யூஸ் பண்றேன் அப்டின்னா, ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸிய நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சின்ன கிளாத்த வச்சு நான் வந்து ஃபேஸ வந்து லைட்டா ஒத்தி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளென்சர் டோனர வந்து கையில எடுத்து சின்ன சின்னதா அப்படியே வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்க்ரப் பண்றோம் அப்படின்றபோது, நம்மளுக்கு வந்து உள்ள வந்து அது அப்சர்வ் ஆகும். ஸ்கின்னுக்குள்ள அது வந்து உள்ள போகும். உள்ள போணுச்சு அப்படின்னா, ரொம்ப டீப்பா உள்ள போய் கிளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து கிளீன் பண்ணி தரும். அதுக்கப்புறம் இத வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ, இல்ல ஒரு காட்டனோ, காட்டன் மீன்ஸ் ஸ்பஞ்ச் ஓகேங்களா. அத வச்சு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அழகா அதனுடைய அழுக்கு அப்படின்றது அந்த இதுல வந்துரும். இதுல நம்மளுடைய டிஷ்யூ பேப்பர்ல இல்லன்னா பஞ்ச் நம்ம எடுக்கும்போது அதுல நல்லாவே தெரியும். அந்த அழுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது. அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவ. நீங்க வந்து மார்னிங், நைட்டு தான் வந்து ஃபேஸ் வந்துட்டு ரீசைக்கிள் ஆகும். அதாவது ரீஅப்சர்ப்ஷன் அப்படின்றது நைட்டு தான் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா நைட்டு தான் வந்து ஸ்கின் வந்துட்டு தன்னுடைய ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி பிரதர் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, வேஸ்டேஜ் அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் வந்துட்டு ரீஅப்சர்வ் ஆகுறதுக்கான அந்த ஒரு ஆசிட் பேஸ்னுடைய டெக்னாலஜி அது நெறைய இருக்கு. நான் அத சொல்ல விரும்பல. அதனுடைய ரீஅப்சர்ப்ஷன் எல்லாமே வந்து நைட்டு தான் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்படி நைட்டு நடக்கும்போது தான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அ ஸ்கின் வந்து ஒரு ஹெல்த்தினஸ்ஸா க்ளோயிங் ஆகுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேர்னஸ் கிரீம், சன்ஸ்கிரீன். நான் வாங்கி தான் வச்சிருக்கேன். சன்ஸ்கிரீன் ஆனா யூஸ் பண்றது இல்ல தான். நான் எப்பயாவது தான் ஒரு தடவ வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து ஃபேர்னஸ் கிரீம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஃபேர்னஸ் கிரீம் வந்து நெறைய ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன் ஃபேர்னஸ் கிரீம்ல. ஃபேர்னஸ் கிரீம் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. எங்க காலேஜ்ல கூட வச்சிருக்காங்க அப்டின்ட்டு. ஃபேர்னஸ் கிரீம் நானும் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாருக்கும். ஒரு பிரைட்னிங் தரும். நம்ம இப்ப வெளிய போறோம் அப்டின்னா, ஃபேர்னஸ் கிரீம் போட்டு போறோம் அப்டின்றபோது நல்ல ஒரு பிரைட்னிங் அப்டின்றது நம்மளுக்கு தரும். இத பத்தி நான் ஒரு மீட்டிங்ல கூட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இதுல நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் அப்டின்றது போட்டிருக்காங்க. ஃபுல் நேச்சுரல் தான் இதுல இருக்கக்கூடியது. அதனால நான் 4, 5
ஆமா. மென்ஸுக்கே வந்து 2, 3 வாங்கி குடுத்துருக்கேன். அப்புறம் வுமன்ஸுக்கும் பார்த்தீங்க அப்டின்னா 4 கிட்ட வந்து வாங்கி குடுத்துருப்பேன் ஃபேர்னஸ் கிரீமு. ரொம்பவுமே வந்து அழகா இருக்கும். நம்ம பிரைட்னிங்கா இருக்கும் போடுறதுக்கு. சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீனும் சேம் அதான். சன்ல இருந்து நம்மள புரொடெக்ட் பண்றதுக்காக வந்து குடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட். சன்னுடைய அதாவது நேச்சுரல் சன்ஸ்கிரீன் SPF 40+ அந்த சன்ஸ்கிரீன் தான் வந்து நான் வச்சிருக்கேன். நான் அத டெய்லியும் போட்டு போகணும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். எங்க மார்னிங் 6:00 கிளம்பிறனால சன்ஸ்கிரீன வந்துட்டு போட்டு போறதே நான் மறந்துடுறேன். அதனால ஃபேஸ மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சீக்கிரமா போயிர்றேன். ஆனா சன்ஸ்கிரீன் மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஆ சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்னும் பெட்டர் ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருந்திருக்கும். சன்ஸ்கிரீன் வந்து டெய்லியுமே நானுமே வந்து இனிமே யூஸ் பண்ணி பழகிக்கிறேன். ஓகேங்களா? இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். சன்னுடைய அந்த புரொடெக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். இது வந்து நம்மளுடைய ஸ்கின்ன வந்து 6 மணி நேரம் வந்து வெயில்ல இருந்து பாதுகாக்கும். ஓகேங்களா? இந்த சன்ஸ்கிரீன். ஓகேங்களா? எனக்குமே வந்துட்டு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஓகே ஓகே லீடர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரெய்னிங்ல இன்னும் நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபேஸ்க்கு நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து அடுத்த மீட்டிங்ல நான் ஷேர் பண்றேன். விஷ் யூ ஆல் தேங்க் யூ. ஓகே, ஓகே பிரதர். ரொம்பவே சூப்பரா வந்து உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. தேங்க் யூ. நெக்ஸ்ட் FBK யாராவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். ஸோ யாருடன் ஓகே. பெருமாள் சார் நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 16% பெருமாள் மேடம் என்னுடைய வாய்ஸ் அப்படியே ஆடிபிளா? தொடர்ந்து பேசுங்க. கிளியரா இருக்கு பிரதர். பேசுங்க அப்படியே தொடர்ந்து. ஓகே மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். நான் பெருமாள் 16% லெவலில் இருக்கேன். என்னுடைய அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைரக்டர் சகிலா மேடம் தான். நான் எதை பற்றி உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன்னா, கிரில் ஆயில் அது ஒன்று, அப்புறமா வந்துட்டு விட்டமின் B12 சப்ளிமெண்டல் ஸ்ப்ரே, இது ரெண்டை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். கிரில் ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கு. என்னன்னா அது வந்து மீன் எண்ணெயிலேருந்து தயாரிக்கிறாங்க. அது வந்து சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஒரு சில ப்ராப்ளங்கள் எல்லாம் வந்து நல்லா வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. விட்டமின் B12 சப்ளிமெண்டல் ஸ்ப்ரே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. அது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா வெறும் நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்ன நாக்குக்கு கீழே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு படுத்தோம்னாக்க இந்த வீசிங் ப்ராப்ளம், ரத்த ஓட்டம் இதெல்லாம் வந்துட்டு நல்லா கேட்குது. ஸோ இவ்வளோதான் மேடம். இது ரெண்டு பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னுடைய ஃபீட்பேக்கை நான் முடிச்சுக்கிறேன் மேடம். ஓகே, ஓகே பிரதர். ரொம்பவே கிளியரான எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருந்தீங்க. ஸோ கிரில் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே என்ன சொல்றது? ரொம்ப ஒரு கண் பார்வைக்கா இருக்கட்டும், அதே மாரி ஞாபக சக்திக்கா இருக்கட்டும், ஸோ ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ பிரதர். ஓகே லீடர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன்ல நான் காமிக்கிறேன். ஒவ்வொருத்தரா அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அருள் பிரசாத் சார் நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் குடுக்குறேன். ஸோ உங் அருள் பிரசாத் சார். மேடம் டோன் ஆடியபிளா இருக்குங்களா மேடம்? கிளியரா இருக்குது சார். நான் இப்போ நானோ மெக் டிரைவ் அந்த இன்ஜின் ஆயில் பற்றி தான் பேச போகிறேன் மேடம். அது வந்து அப்படியே தொடர்ந்து பேசுங்க சார். ஆமாம், இப்போ அது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து நல்லா இன்ஜினுக்கு நல்ல ஒரு லூப்ரிகண்டாக இருக்குங்க அது. ரெண்டாவது வந்து அதாவது மைலேஜ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அதிகமாக காட்டுது. இருந்தாலும் வந்து பழைய வண்டியில் ஆரம்பத்தில் இருந்த சவுண்டு இப்போ இல்லைங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த இந்த இன்ஜின் ஆயில் பற்றி நான் சொல்லலாம்னு நினச்சேன் மேடம். இப்போ வந்து அதை இப்போ கொஞ்சம் இன்ஜினுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப லைஃப் நல்லா இருக்கு மேடம். நான் ஆல் இஸ் வெல்த் மேடம். தேங்க்யூ. ஓகே, ஓகேங்க சார். தேங்க் யூ, தேங்க் யூ. நெக்ஸ்ட் அரும்புமலர் மேம் நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அரும்புமலர் மேம்.
ஸோ லீடர்ஸ் இங்க எல்லாருமே பேசணும் ஓகேங்களா? ஏன்னா எஃபிகே போட்டா யாருமே வந்து எஃபிகே போடுறது இல்ல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து அட் அ டைம் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஃபீட்பேக் அப்படின்றது வந்து ஷேர் பண்ண சொல்றோம் ஓகேங்களா? ஸோ அரும்பு மலர் மேம். சரி ஓகே. நெக்ஸ்ட் 8% சிவகுமார் பிரதர், நீங்க அப்படியே தொடர்ந்து பேசுங்க. உங்களுடைய ஃபீட்பேக், நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுல ஒரு 2 ப்ராடக்ட்ட பத்தி பேசினா போதும். ஹலோ மேம். அப்படியே தொடர்ந்து ஹலோ பேசுங்க மேம். பிரதர். வாய்ஸ் மேடம் ஐ கிளியரா எம் இருக்கு 8%. கிளியரா இருக்கு. சரி ஓகே தேங்க்யூ மேம். ஐ எம் 8% சிவகுமார் பேசுறேங்க. என் டீம் அப்ளைன் வந்து செந்தில் சார் கோல்ட் டைரக்டர், அஸ்வின் வந்து எனர்ஜி பூஸ்டர். அது வந்து ஃபீட்பேக் சொல்லலாம்னு இருக்கு. எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி எங்க அப்பா கிர்லு ஹை சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே நான் கண் பார்வையா இருந்துச்சு. இந்த டேப்லெட் எடுக்கிறது வந்து எங்க அப்பாவுக்கு நல்லா கண் பார்வை நல்லா இருக்குது. மெடிக்கல் செக்அப் கூட பண்ணோம், கண் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஆம்லா இதெல்லாம் எடுத்துட்டு இருக்குங்க. நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ நம்ம ப்ரொடக்ட் ஓகே தேங்க்யூ மேம். அவ்வளவுதான் என்னோட ஃபீட்பேக் அவ்வளவுதான். ஓகே பிரதர், ரொம்பவே கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தீங்க. சோ நெக்ஸ்ட் அருள் பாண்டியன் பிரதர், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். மேடம் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கு பிரதர், அப்படியே தொடர்ந்து பேசுங்க. மேம் நான் போட்டப்ப ஆர்டர் வந்து நேத்து தான் வாங்கினேன். ப்ராடக்ட் வந்து நேத்து தான் வாங்கினேன். ஓகே பிரதர். அதுல வந்து நான் யூஸ் பண்ணதுன்னா பர்ஃபியூம் நல்லா இருந்துச்சு மேம். ஓகே பிரதர். ஏன்னா மத்த பர்ஃபியூம் யூஸ் பண்ண வந்து ஹெட்டேக் வரும் மேம் எனக்கு வந்து. ஆனா இதுல யூஸ் பண்ண ஹெட்டேக் வரல. அந்த பிங்க் கலர் வரும் மேம். அப்படியே தொடர்ந்து பேசுங்க பிரதர். அதான் பர்ஃபியூம் தான் நீங்க யூஸ் பண்ணிருந்தேன். அது வந்து நான் நார்மலா வேற பர்ஃபியூம் யூஸ் பண்ணேன் தலைவலிக்கும். இது யூஸ் பண்ண வந்து ஹெட்டேக் வரல. நார்மலாவே கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்துச்சு. மற்றபடி நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணல மேம். ஓகே பிரதர். நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து இன்னும் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க ஓகேவா? ஃபேஸ் பேக் வந்து இன்னும் யூஸ் பண்ணல, அப்படியே இருக்கு மேம். யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே பிரதர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் சதீஷ்குமார் பிரதர், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சதீஷ்குமார் பிரதர். நெக்ஸ்ட் கலை சிஸ்டர், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். 16% கலை. என்னுடைய ஃபீட்பேக் வந்து என்னுடைய அப்ளைன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் கௌரி ராமா சிஸ்டர். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் ஃபீட்பேக்கே கொடுத்தது கிடையாது. சிஸ்டர் நிறைய வாட்டி சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து பண்ண மாட்டேன். நீ கம்பல்சரி சொல்லி ஆகணுன்றதுனால நான் வாங்கின ப்ராடக்ட் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு. நான் அடிக்கடிக்க அதிகமாக ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோப்பு தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து சம் ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு மாதிரி வெள்ளையா. அது வந்து நிறைய டாக்டர்ஸ் போய் காமிச்சு எங்கேயுமே சரியாகலைன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு தான் சோப்பு யூஸ் வாங்கினேன். அப்போ வந்து என் தங்கச்சி கிட்ட கொடுத்து ஒரு சோப் மட்டும் யூஸ் பண்ணி பாரு, ஸ்கின் வந்து நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 10 சோப்பு 5 சோப்பு அந்த மாதிரி மந்த்லி சோப்பு மட்டுமே அதிகமாக சோப்பு ஆர்டர் பண்ணி அது எங்கள் தங்கச்சிகிட்ட கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு சோப்பு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பல்லு வலி வந்தது. இப்போ போன மந்த்து தான் நான் பேஸ்ட் வந்து வாங்கி கொடுத்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நான் டீயே குடிக்க மாட்டேன் எப்பயுமே. போன மந்த்து வந்து டீ தூள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி இப்போ ரெகுலராக டீ கொடுக்குறேன். அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நார்மலாக கடையில் வாங்குற டீ தூளுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக போட்டாலே அந்த ப்ரௌன் கலரு, அதுக்கப்புறம் வந்து எனர்ஜிக்காக இருக்குது. ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும்.
அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்கு. அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிற பவுடர் கொஞ்சமாக போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம துணி துவைச்சி மடித்து வச்சுட்டு ஒரு 1 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ திருப்பி எடுத்து துணியை போடும்போது பார்த்தீங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். சிஸ்டர் இதை தான் சிஸ்டர் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஓகே சிஸ்டர். ரொம்பவே சூப்பரா வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கு. ஸோ தேங்க்யூ சிஸ்டர். யுவராஜன் சார், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கு. வணக்கம் மேடம், தேங்க்யூ. நான் இன்னைக்கு கொடுக்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஷூரோட சார்கோல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, சார்கோல் ஆஃப் மாஸ் அது, அப்புறம் வந்துட்டு அஷூர் நேச்சுரல் சன்ஸ்கிரீன் SPF 40, அப்புறம் வந்துட்டு ஃபுட் க்ரீம். இது 3. ஃபுட் க்ரீம் வந்து எங்கள் மேடம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காலில் அது வெடிப்புலாம் இருந்துச்சு. ஸோ அது இருந்து இப்போ ஒரு 4-5 மாசமா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதம் நான் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா சொன்னாங்க. ஸோ அதனால அது மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக அது ஒன்று வாங்கணும். இப்போ சார்கோலுமே பார்த்தோன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு பிரிச்சோன்னா அந்த ஒரு மாதிரி ஆயில் இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு நல்ல ட்ரைனஸ், ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது நல்லாவே. அதில் சன்ஸ்கிரீனுமே அப்படிதான். அது போட்டு வெளில போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரன்னிங்கில் போகும்போது பைக்கில் காற்று மேலே பட்டு சில்லுன்னு ஒரு மாதிரி கூலாக நல்லா இருக்கு. ஸோ ரெண்டுமே நான் வச்சிருக்கேன் சன்ஸ்கிரீனில். அதாவது வந்து அஷூரில் சன் டிஃபென்ஸு SP 30+ 40+ ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் மேடம் இன்னைக்கு என்னோடது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஓகே சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செந்தில் சார், உங்களால பேச முடியுமா? சரி, ஓகே. மெர்லின் மேம், அப்படியே நீங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படியே நான் அன்மியூட் கொடுக்குறேன். சில்வர் டைரக்டர் மெர்லின் மேம், நீங்க அப்படியே வந்து நீங்க யூஸ் பண்ற ஒரு 2 ப்ராடக்ட் பத்தி ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா செந்தில் சார் ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறதா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அவரை நான் அன்மியூட் பண்ணல. ஸோ எல்லாருமே பேசணும் லீடர்ஸ் இங்க. ஓகே, சத்யா சிஸ்டர், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். பிரான்ஸ் டைரக்டர் சத்யா சிஸ்டர். அன்மியூட் ஆகுதா? நான் அன்மியூட் கொடுக்குறேன். சத்யா சிஸ்டர். சரி, ஓகே. லீடர்ஸ், நம்ம வந்து இந்த 1 hour மீட்டிங் பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் அவைலபிளா இருங்க. ஓகேங்களா? மெர்லின் மேம் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, அப்படியே தொடர்ந்து பேசுங்க. குட் மார்னிங். மெர்லின் மேம், நீங்க ஃபர்ஸ்ட் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் சத்யா சிஸ்டர் பேசுறோம். ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். ஐ மர்லின் நாராயணசாமி, சில்வர் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். என்னுடைய அப்பேன் யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி சிஸ்டர் தான் சொல்வேன். கோல்ட் டைரக்டர் முத்துலட்சுமி சிஸ்டர் தான். இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா, நான் ஏற்கனவே ஃபீட்பேக்கை சொல்லியிருக்கேன். அது ஏற்கனவே 1.5 வருஷம் ஆயிடுச்சு சொல்லலாம். இப்போ நான் சொல்றேன் என்னன்னா, துளசி டிராப்ஸ் இருக்குல்ல, ஹெல்த்தி டிராப்ஸ் இருக்குல்ல, அது வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருந்தது, மூக்குல கட்டி கூட இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும். எனக்கு ஆப்ரேஷன்லாம் விருப்பம் இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தும்பல் வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆனியன் கட் பண்ண முடியாது, தண்ணியில வேலை செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, அப்படிதான் இருப்பேன். ஏந்திரிச்சோடனே தும்பல் வந்துகிட்டே இருக்கும், தனியா கொட்டும், அந்த அளவுக்கு இருக்கும். தலை குளிச்சாலும் ஒத்துக்காது. இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். அப்பதான் என்ன ஜாயின் பண்ணி விட்டவங்க வந்து சரோ சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு, இது வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னாங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணேன். உண்மையிலேயே என்னோட வாய்ஸ் எல்லாம் மாறிச்சு. அடுத்தது அந்த மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் சரியாச்சு. இப்போ கட்டி அதெல்லாம் இல்ல, தானாவே கொஞ்ச நாள்லயே சரியாச்சுன்னு சொல்லலாம். அதை வந்து நான் ஃபீட்பேக்கா அப்பயே சொல்லியிருந்தேன். துளசி டிராப்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். சோப்பு சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே. அடுத்து ஐஸ் ஒரு எல் சப்ளிமெண்ட் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும் போதே ஒரு நல்ல ஒரு பிரைட்டா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லாவே எல்லாமே வெளிச்ச எல்லா பிரச்சனை பண்ணும் போது அது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்ணுல தண்ணி வர்றது வந்து சரியாயிருக்கு. அதாவது கண்ணாடி போட்டுக்கிட்டு சிஸ்டம்
பாக்குறவங்க வேலை முன்னாடி போட்டிருக்க ஞாபகத்திலே செய்யறாங்க. அப்படின்னா என்னன்னா கண்ணந்த அளவுக்கு அடுத்து பெஸ்ட் ஆயில் சொல்லலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லாதனால ரொம்ப நல்லா இருக்கு. கொழுப்பு நீக்கப்பட்டது, செரிமான பிரச்சனைல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஃபுல்லா நாங்க வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்த பிசினஸ் பத்தி தெரியாது. என்னோட அப்ளைன் வந்து 100 பிவி செஞ்சா நல்லது சொன்னாங்க. இத பத்தி ஒரு பெனிஃபிட் கூட எனக்கு தெரியாது. ஒரு விஷயமும் தெரியாதுன்னு தான் சொல்லலாம். ஆனா 100 பிவி செய்யணும்னு சொன்னாங்க. ஓகே. நான் ஒரே பில்லே ஃபர்ஸ்ட் 100 பிவி போட்டேன். அடுத்து எனக்கு அதுக்கு நிறைய ஆஃபர்லாம் கூட கிஃப்ட்ல இருந்து டிஸ்கவுண்ட்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. நான் சேர்ந்து வந்தப்போ நிறைய கிடைச்சிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 4 மாசத்துல வந்து நான் 2515 ரூபா கிஃப்ட் வவுச்சர் வாங்குறதுக்குள்ள நான் வந்து அவ்வளவு வெறித்தனமா இப்ப செஞ்சது. நிறைய ஐடி எடுக்கணும். பிளான் பிடிச்சிருக்கு. எனக்கு செல்ல பத்தி எதுவுமே தெரியாது. மார்க்கெட்டிங் பத்தி எதுவுமே தெரியாது. எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஆனா நான் இதை செய்யணும். ஒரு ஒரு பிடிச்சிச்சு. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த அப்பை என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை. நானே தான் கேட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இது மாதிரி ஒரு பிசினஸ் தான். எனக்கு டைம் இல்லை உங்ககிட்ட சொல்றதுக்கு. நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. என்ன சொல்லுங்கன்னு அப்புறம் எல்டிபி அனுப்பி வச்சாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் முத்துலட்சுமி மிஸ்டர் தான் என்கிட்ட பேசியிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நாளே பிடிச்சிச்சு. உடனே நான் வந்து ஓகே நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டேன். என்னோட வீட்டுல கேட்கல, ஆனா ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா முத்துலட்சுமி மிஸ்டர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுல இருந்து நான் வந்து முத்துலட்சுமி மிஸ்டர் தான் பிடிச்சேன். அவங்கள தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் கூட கால் பண்ணி பேசியிருக்கேன். என்ன டவுட், இது என்ன அது என்னன்னு எல்லாத்தையும் கேட்டு 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 தெரிஞ்சு நிறைய கத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஐடி கொண்டு வந்துட்டு இருந்தேன். 20 நாளே நான் 8% வந்தேன். அடுத்த மாசமே அடுத்தடுத்த லெவல் வந்துட்டு 4வது மாசம் முடியறதுக்குள்ளே நான் வந்து பிரான்ச் டைரக்டர் லெவல் வந்துட்டேன். அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படின்னா அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே இதுன்னு ஐடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பண்ணேன். இப்ப வந்து கொஞ்சம் சில்வர் டைரக்டும் நான் எய்ம் பண்ணேன். ட்ரீம் சார்ட் போட்டு வச்சிருந்தேன். முத்துலட்சுமி சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா முடிச்சிருவீங்க. நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு அப்போ எக்ஸாம் 2 நாள் கேப். 2 நாளைக்கு முன்னாடி அந்த எல்லாமே முடியுது. ஆஃபர் எல்லாமே முடியுது. என்னால செய்ய முடியலன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. 3 நாள் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்கன்னு முத்துலட்சுமி மிஸ்டர் ஃபோன் பண்றாங்க. என் 10th பசங்கள எக்ஸாம்க்கு உள்ள அனுப்பிட்டு வீட்டுக்கு வரேன். அப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி இன்னும் 3 நாள் குடுத்துருக்காங்க சிஸ்டர், நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. ஓகே செய்யலாம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன். 3 நாள் தான். அவ்வளவு தீவிரமா ஒர்க் பண்ணேன். சில்வர் டைரக்டர் ஆயாச்சு. அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் பிஸியா ஸ்கூல் வேலை இருக்கிறதால கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்த முடியல. ஆனா ரொம்ப சூப்பராவே செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா செய்வேன். என்னோட டீமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்ல இதையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். எல்லாரும் இறங்கி ஒர்க் பண்ணுவீங்க. ஐடி நிறைய எடுப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா சாதிக்க முடியும்ன்றதுக்காக தான் இந்த டைம் எடுத்து இதையும் சொல்றேன். அது மாதிரி ப்ராடக்ட் எதுவுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாம் பெரிய அளவுல ரிசல்ட் குடுத்த ப்ராடக்ட் தான். அது மாதிரி விவசாயத்திலயும் அக்ரில நல்லா எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சாய் குர்லஸ் பிரதர், விஷ்ணு பிரதர்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கலாம் பெரிய அளவுல சம்பாதிக்கணும், சாதிக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றேன். எனக்கு பேச டைம் இல்ல. குடுத்ததுக்கு இந்த தடவை யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நான் எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாமே ஓகே தான். நான் எதுவுமே குறை சொல்ற மாரி இல்ல. எல்லாம் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க. 100 பிவின்றத கையில எடுங்க. நான் அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னை வரைக்கும் 100 பிவி செஞ்சிருக்கேன். அதுல 4 பாட்டில் வந்து எண்ணெய் வாங்கிடுவேன். அப்ப 8 லிட்டர் எண்ணெய் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அந்த சமயம்லாம் பாத்தீங்கன்னா 13 சோப்பு, 2 பேஸ்ட் ஃப்ரீயா வாங்கினேன். இவ்வளவு பொருட்கள் எங்க ஃப்ரீயா கிடைக்கும்? அதனால யோசிங்க. அடுத்து நம்ம குடும்பமும் ஆரோக்கியமா வளர்றதுக்கு இந்த எண்ணெயில இருந்து நம்ம எல்லா பொருட்களுமே யூஸ் ஆகும். அதனால எல்லாமே யோசிக்காதீங்க. செலவாய் அணைக்காம 100 பிவி செய்யுங்க. அடுத்தடுத்து சீக்கிரமா முன்னேறுங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சிஸ்டர் ஓகே நான் முடிச்சுக்கிறேன் என்னோட ஸ்பீச். ஓகே, ஓகே மேம். தேங்க் யூ. கண்டிப்பா உண்மையாவே இத்தனை நாள் வந்து உங்களுடைய வாய்ஸ் வந்து கேட்காம இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ப்ராடக்ட் ஃபீட்பேக்கா இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம்ல வந்து யங்கஸ்ட் லீடர்ஸ் 2 பேருடைய நேம் அவங்களையுமே வந்து சீக்கிரமா வந்து நெக்ஸ்ட் லெவல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிருக்கீங்க. ஓவராலா வந்து இந்த ஒரு மீட்டிங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. எல்லாருமே பெரிய அளவுல வரணும்னு எல்லாருக்கும் சேர்த்து வாழ்த்து சொல்றேன். சூப்பரா செய்யுங்க எல்லாருமே. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் சக்திவேல் சார், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நெக்ஸ்ட் அமுல்ராஜ் பிரதர், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 16% அமுல்ராஜ் பிரதர்.
ஸோ ஒரு சிலர் வந்து ஒர்க் விட்டுட்டு இப்பதான் வந்து என்ன சொல்றது வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் 5% சுகந்தி சிஸ்டர், நீங்க வந்து நியூ ஜானஸ், இன்னும் ப்ராடக்ட் வந்து வாங்கல. ஸோ இப்ப ப்ராடக்ட் ஃபீட்பேக் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுல நீங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல, அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? சுகந்தி சிஸ்டர் அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து மியூட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. நானுமே அன்மியூட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும் பாருங்க. ஹலோ வணக்கம். குட் வணக்கம் லீடர். வணக்கம் சிஸ்டர், அப்படியே தொடர்ந்து நான் பேசுங்க. இப்ப 5% ப்ராடக்ட் என்ன சிஸ்டர்? இப்ப நீங்க ஃபீட்பேக்ல கேட்டிருந்தீங்கல்ல சிஸ்டர், இதுல வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு, எது வாங்கலாம்னு இருக்கீங்க, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல, அத பத்தி பேசுங்க நீங்க. சிஸ்டர் நான் வந்து மெடிசன் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து வாங்கணும் சிஸ்டர். நான் இன்னும் 2 டேஸ்ல, இன்னைக்குனா நாளைக்கு நைட்டுக்குள்ளேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் சிஸ்டர். ஓகே ஓகே சிஸ்டர், என்ன ப்ராப்ளத்துக்கு வாங்கலாம்னு இருக்கீங்க? ஜாயிண்ட் பெயின் சிஸ்டர். ஜாயிண்ட் பெயின், ஓகே. ஆமா சிஸ்டர். அப்புறம் வந்து அதான் கலை சிஸ்டர் சொல்லியிருந்தாங்களே சோப்பு, அதுக்காக சிஸ்டர். என் குழந்தைக்குமே அலர்ஜி மாதிரி இருக்கு, அதனால வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சிஸ்டர். ஓகே ஓகே சிஸ்டர், சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் ஒரு பெர்ஃப்யூமு, அப்புறம் அதான் சிஸ்டர் நிறைய வந்து மெடிசன் சம்மந்தப்பட்டதை தான் சிஸ்டர் வாங்கணும்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலே வந்து பிசிஓடி, நீர்க்கட்டி பிரச்சனைலாம் இருக்குது சிஸ்டர். அவங்க கிட்ட சொன்னேன் சரி அப்படின்னு இருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர், கண்டிப்பா நீங்க வந்து ஆல்ரெடி என்கிட்டயுமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓகே சிஸ்டர், கண்டிப்பா வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள உங்களுடைய பர்ச்சேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேவா? சரிங்க சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். கோகிலா சின்னசாமி, நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்களும் நியூ ஜானஸ் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மீட்டிங் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்க என்னென்ன ப்ராடக்ட் ஆல்ரெடி வாங்கிட்டீங்களா, இல்ல இதுக்கப்புறம் தான் வாங்க போறீங்களா அப்படின்றத அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஹலோ மேம். மேம் கேக்குதுங்களா? பேசுங்க சிஸ்டர். கிளியரா இருக்கு, அப்படியே தொடர்ந்து பேசுங்க. கிளியரா இருக்குங்க. ஓகே மேம். நான் அம்மாவுக்கு மூட்டு வலி இருக்குங்க மேம், அதனால ஜாயிண்ட் பெயின் இந்த மெடிசன் தான் மேம் வாங்கலான்னு இருக்கேன். ஹலோ. ஓகே ஓகே சிஸ்டர், அப்படியே தொடர்ந்து ஓகேங்களா? பேசுங்க. அதுதான் வாங்கலான்னு இருக்கேங்க மேம். மற்றபடி ஹோம் ப்ராடக்ட் எல்லாமே வாங்கலான்னு ஐடியா இருக்குங்க மேம். சாட்டர்டேக்கு மேலே தான் பண்ற மாதிரி ஐடியா இருக்குங்க மேம். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே உங்களுடைய மேம், தேங்க்யூ. அப்ளைன் நீங்க எந்த மேம் டீம் சொல்லுங்க சிஸ்டர்? மேம். அவங்க முத்துலட்சுமி மேம் டீம். ஓகே 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 சிஸ்டர், ஓகே தேங்க்யூ. மேம், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் துர்கா தேவி சிஸ்டர், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங். ஐ எம் 12% துர்கா தேவி. நான் சப்ளிமெண்ட்ரி சொல்றது வந்து இப்போ நிறைய லேடிஸ்க்கு வந்து பிசி இந்த வயசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து சதாவரி மேக்ஸ், நோனி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த இரும்பு சத்து குறைவுனால நிறைய பிரச்சனை இருக்குன்ட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறதுலேருந்து நல்லா இருக்கு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. நானும் எடுத்துக்கிறேன். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் வந்து நானும் ஐ சப்போர்ட் கேப்சூல் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நல்ல ரிசல்ட் எனக்கும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாத ரைஸ் பிராண்ட் ஆயில், நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட், பியூட்டி ப்ராடக்ட்லாம் வந்து SF9 சீரம், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் க்ரீம், அப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து கிளென்சர், டோனர் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சிஸ்டர். அவ்வளோதான். நான் யூஸ் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட். நானும் வெளியே நிறைய எங்க கஸ்டமருக்கும் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களும் நல்ல ரிசல்ட் சொல்றாங்க. ரெகுலரா ஆர்டர்ஸும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால நம்பி தைரியமா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வாங்கலாம். வாங்காதவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ விஷுவல். ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர்ஸ் தான், ஓகேங்களா? ஆர்டர்ஸ் எடுத்து 100 PV வந்து 2ஆம் தேதியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த் எண்டுக்குள்ள ஒரு 100 PV கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மந்த் ஆன் மந்த் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இது பாத்தீங்க அப்படின்னா மை பிவில 200 PV வந்து ரெகுலரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பியூட்டி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரிலயுமே வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது ரிசல்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட்ஸை தான் அதிகமா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா?
ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வந்து மூவ் பண்றோம் அப்படின்னாலுமே நம்மளால வந்து 100 PV அப்படின்றது கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேரால வந்து பர்ச்சேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணணுமா, ஐயோ 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறோம். பட் சிஸ்டர் ரொம்பவே சூப்பரா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியன் சார், நான் உங்களை அப்படியே அன்மியூட் பண்றேன். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நீங்க அப்படியே குட் மார்னிங் சார். நீங்க அப்படியே தொடர்ந்து பேசுங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை பத்தி ஷேர் பண்ணுங்க சார். எனக்கு வந்து மேடம் நான் வந்து சோப்பு வாங்கியிருக்கேன், அக்ரிலோ சோப்பு, ஷாம்பு, ஆயில் வாங்கியிருந்தா ஆயிலுக்கு நான் ரிசல்ட் சொல்லலை. இது ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன். ஹேர் ஆயில் இன்னும் யூஸே பண்ணல. அந்த பழசு வாங்கினது இருக்கு வேற இது, அதனால அப்படியே வச்சிருக்கேன். கெட்டெல்லாம் போகாதுல்ல மேடம்? இல்லைங்க சார், கேட்டெல்லாம் போகாது. அதுல வந்து எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க, அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ் வாங்கியிருக்கேன். சர்ப்பு நல்லா இருக்கு. சர்ப்பு அருமையா இருக்கு. எல்லா துணியும் துவைக்கணும். சர்பக்சல் வாங்குவோம், இப்போ வந்து இதை வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு. மற்றபடியா வந்து நான் தான் நண்பர்கள் பிடிக்கிறேன், ஒரு 5 நண்பர் பிடிச்சேன், யாருமே இது பொருள் வாங்கலை. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். நோட்டீஸ் ஒட்ட போகிறேன் நாளையிலேருந்து. எல்லாம் ரெடி பண்ணி பேப்பரில் கொடுத்துருக்கேன். ஒரு 50 எல்லாம் வீட்டுக்கு போகிற மாதிரி, அதுக்குள்ளார வச்சு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேடம். பைய வளர்ந்து வர்றேன் மேடம். கண்டிப்பா சார். இந்த மந்த் வந்து கண்டிப்பா 8% வந்துடணும். ஓகேங்களா? பொறுமையா வந்துருவேன் மேடம். ஏன்னா அப்படியே பொறுமையா இல்ல, இந்த மந்த் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம் சார். ஓகேங்களா? உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்கீங்க. நானுமே வந்து என்ன சொல்றது, கால்ஸ் எல்லாத்துலயுமே வந்து தவறாம அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அண்ட் அருள் பாண்டியன் பிரதர் 2 பேருமே வந்து ரெகுலரா பாத்தீங்க அப்படின்னா கால்ஸ் எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ கண்டிப்பா இந்த மந்த் வந்து 8% வந்துடலாம் சார். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படின்னா வெற்றியோ தோல்வியோ என்னன்னு பார்க்கலான்ட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அப்ளைன் வந்து சூப்பரா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த பேனர் போடுறது, இந்த இது எல்லாமே அங்கேருந்து அவர் இங்கே இருக்காரு, நான் இங்கே இருக்கேன். எல்லாமே அவர் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்காரு என்னைய. பொருளரசு பிறந்தார். அது மாதிரி வந்து மேல வந்துருவேன் மேடம். பயங்கர ஹெல்ப் பண்றாரு. கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பா சூப்பராவே வந்து கால்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்காரு. சோ கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்க நெக்ஸ்ட் லெவல் வர்றதுக்கு. நான் வந்து மீட்டிங் வந்து வரலன்னா சொல்லிடுவேன் அவர்கிட்டயே, பிரதர்கிட்டயே, வர்றேன் பிரதர், வரல பிரதர், இன்னைக்கு லைட்டாக தான் கேட்க முடியும், பேசுகிற அளவுக்கு இந்த மாதிரி டயம் இல்லைனாலும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பிரதர், ஆனால் பேச முடியாது அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லிடுவேன். சரின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது, இந்த வாரம் திங்கக்கிழமை வந்து பேச வைக்கிறதுங்கிறது சொல்லியிருக்காரு. நானும் சரி எனக்கு கேட்டால் சொல்லிக்குவோம் தான் நான் அந்த என்னமோ போட சொன்னீங்க எப்பிக்கையா, அது கூட போடலை. கூப்பிட்டா பேசிக்குவோம்ட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் மேடம். வேலை பார்க்குறேன், பார்த்து நீங்களும் உதவி பண்ணுங்க, நல்லபடியாக வந்துடுறோம். கண்டிப்பா சார். அதுக்கு தான் வந்து சிஸ்டர் வந்து கால் கொண்டு போறாங்க. ஸோ கண்டிப்பா வந்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. சரிங்க. அந்த லட்சுமி மேடம் வந்து அருமையாக பேசி நல்லா இது பண்ணுறாங்க. பொருளரசு பிரதரும் நல்லா இது பண்ணுறாங்க. மீட்டிங்கு நான் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தான் தெரியுமில்ல, கன்ஃபார்மாக வந்துடுவேன். எந்நேரமாக இருந்தாலும் சூப்பராக வந்து கேட்டுட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்துருவேன். எனக்கு அட்டென்ஷனுக்கு தான் ஒரு பிள்ளை கூட கிடைக்கல. 5 பேர் பிடிச்சா 5 பேருமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமே புது அப்ளைன் தான் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து வந்து அட்டெண்டன்ஸ் எடுங்க சார். கண்டிப்பா வந்து அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. சரிங்க மேடம். நன்றி மேடம்.
நெக்ஸ்ட் ரேவதி சிஸ்டர் அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 8% ரேவதி சிஸ்டர். நெக்ஸ்ட் கனிமொழி சிஸ்டர், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 8% கனிமொழி சிஸ்டர். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் விஜயலட்சுமி சிஸ்டர், அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹாய் லீடர், வெரி குட் மார்னிங். ஐ எம் விஜயலட்சுமி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் விஸ்டேஜ். நான் வந்து சூப்பர் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து பேசுறேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் விஸ்டேஜோட ப்ராடக்ட் தான் எல்லாமே நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது வாசுகி மேம் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த செக்ஷன், அதாவது ஃபீட்பேக் செக்ஷன், அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். செகண்ட் செக்ஷன் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த டான்ஜில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தொண்டை சதை, அது வந்து எனக்கு அந்த சுத்தமா பேசவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஒரு 10 டேஸா வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எதுக்குமே ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து எதுக்குமே ஹாஸ்பிட்டலே போனதில்லை. எனக்கு டெலிவரிக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் வந்து போவேன். ஏன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது. காலேஜ் படிக்கும்போது வந்து இந்த மாதிரி சத பிரச்சனை ஏற்படும் போது நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க வந்து உங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சிசேரியன்னா எனக்கு பயம், அதனால பண்ணாமே ஸோ டேப்லெட்ஸ்லயே நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி எடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் அந்த பெயினுக்காக போட்டிருந்தாங்க. அந்த இன்ஜெக்ஷன் என்னாச்சு அப்படின்னா எனக்கு செப்டிக் ஆயிடுச்சு. செப்டிக் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி காலே நடக்க முடியாம ஆயிடுச்சு. அதுல இருந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டேன். டெலிவரிக்கு மட்டும்தான் போவேன். எந்த ஒரு பெயினா இருந்தாலும் அதை வந்து இயற்கை முறையிலேயே தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்பவுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது வந்து அந்த சத பிரச்சனைக்கு வந்து நிறைய இயற்கை முறையிலேயே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சுத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் சுத்தமா பிளாக் ஆயிடுச்சு. எதுவுமே சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாம அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணாம இருந்ததுனால உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டீம் டீ அது எப்பவுமே நான் குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த அந்த டைம் பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருந்தேன். அது குடிச்சதுமே எனக்கு வந்து நல்ல ரிலீஃப் ஆயிடுச்சு. ஒரு 2 டேஸ்லயே எனக்கு வந்து சரியாயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட இந்த ஸ்பைசி டீ, இந்த 2 மட்டும் தான் நான் வந்து ஒரு 4 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ஃபீட்பேக் இதுதான் சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் 5% கீர்த்தனா சிஸ்டர், உங்களை நான் அப்படியே அன்மியூட் பண்றேன். அப்படியே தொடர்ந்து பேசுங்க. கீர்த்தனா சிஸ்டர், தொடர்ந்து பேசுங்க சிஸ்டர். நான் நாளைக்கு ப்ராடக்ட் வாங்க போறேன். இன்ன வரைக்கும் வாங்கல, இப்பதான் செய்யறேன். ஓகே ஓகே சிஸ்டர், இந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்துருந்தீங்களா? நீங்க என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கீங்க? என்னோட ஃபேஸ் வந்து ஆயிலிங் ஃபேஸ்னால க்ரீம் வந்து சொல்லியிருந்தாங்க விஷ்ணு பிரதர். அவங்க மூலியமா தான் வாங்கி போட போறேன். வாங்கி போட்டு ரிசல்ட் அப்புறமேட்டு சொல்றேன். ஓகே ஓகே சிஸ்டர், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாய் குரலரசு பிரதர், அப்படியே அன்மியூட் பண்ணீங்க. Hi leaders, very good morning. This is Sai Kuralaresu, Senior Distributor of Prestige, my Assistant Director this month. ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நானுமே வந்து என்னுடைய ஃபீட்பேக் கொடுக்கணும்ல, ஸோ அதனால நானுமே என்னுடைய ஃபீட்பேக் கொடுத்துட்றேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணாட்டாலுமே என்னுடைய ஆர்டர்ஸ் மூலிமா நான் எடுத்தது தான், சரிங்களா? ஸோ அந்த 2 ப்ராடக்ட் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து முத்துலட்சுமி ரெஸ்டாரண்ட்டுமே நான் வந்து ஓனாக வந்து பேசியிருந்தேன். ஸோ நிறையா பேர் வந்து நான் இந்த ஒரு க்ரீமை வந்து நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? ஸோ இதோடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் கேர் இன்ஸ்டா ரிலீஃப் க்ரீம். இதோடைய டிபி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 129 ரூபாய். ஸோ இது வந்து நிறைய மெடிக்கல்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து அந்த மெடிக்கல்ஸில் வந்து லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணப்போ கூட என்னுடைய டவுன்லைன் ஐடியில் போட்டு நான் ஒரு 2 வாங்கி ஒரு மெடிக்கலில் கொடுத்துருந்தேன். பட் அவங்களுமே வந்து அதுக்கு நான் பேமெண்ட் வாங்கலை, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் வித்துருங்க. ஓகே, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், அவங்களுமே வித்துட்டு அதுக்கான அமௌண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு செட்டில்மெண்ட்டுமே பண்ணாங்க, சரிங்களா? ஸோ மெடிக்கலை ஒரு பொருளாக வச்சுட்டு நாங்கள் வந்து
எப்படி சொல்றது? அமௌண்ட் குடுக்காம தான் வந்து நான் அத பண்ணேன். ஸோ பட் அதுவுமே எனக்கு வந்து அவங்க வித்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு எனக்கு அந்த அமௌண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்ப நேத்து வந்து எனக்கு கால் பண்ண ரெக்கார்ட்ஸ் நான் வேற மொபைல்ல இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் அந்த மீட்டிங்ல இருக்க சொல்ல நான் அந்த ஆடியோ ஷோ பண்றேன். அவங்க திருப்பியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆம் பரவாயில்லப்பா நீ குடுத்த உடனே வந்து 2 பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அந்த டைமிங்ல. சரிங்களா? ஸோ அப்படி சொன்ன உடனே இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு 5 பீசஸ் வந்து போட்டு குடு. ஸோ நான் வந்து என்னுடைய கடைக்கு வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து பாருங்க, நான் வந்து 2 ப்ராடக்ட் வந்து நான் எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே இல்லாம அவங்க கிட்ட நான் குடுத்தேன். ஓகேங்களா? அமௌண்ட் வருமா? வராதா? எதுவுமே தெரியாது. ஆனா 2 டேஸ்லயே வந்து நம்ம விஸ்கேர் வந்து வாங்கிட்டு, ஸோ அத யூஸ் பண்ணிட்டு, ஸோ யார் எவருன்னு கூட தெரியாது. ஆனா அவங்க திருப்பி வந்து ப்ராடக்ட் வந்து திருப்பியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மந்த் பர்ச்சேஸ்ல வந்து நான் இது வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்க தான் போறேன். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இங்க சூப்பரா போயிட்டுருக்கு. அதாவது ஜாயிண்ட் பெயின் ரிலீஃப்க்கு தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ விஸ்கேர் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஃபேமிலிக்குமே சரி நான் இத வந்து குடுத்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா மீட்டிங்லயுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆ எல்லாருக்குமே வந்து கால்ல பாத வெடிப்பு அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னால இங்க ஷோ பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அந்த ஃபுட் கிரீம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எடுத்துக்கிட்டேன் மீன்ஸ் என்னுடைய ரிலேஷன்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு வந்து குடுத்திருந்தேன். பட் அவங்களுமே வந்து அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஆ ஆ நல்ல ஒரு ரிசல்ட் ஓகேங்களா? நான் எல்லா மீட்டிங்லயுமே அவங்களுடைய ரிசல்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கம்மிங் ஜூன்ல அதுக்கான ஃபுல் இன்னுமே வந்து அவங்க யூஸ் பண்ண வீடியோ வந்து ப்ராசஸ்ல போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபீட்பேக் ட்ரெய்னிங்ல வந்து பிஃபோர், ஆஃப்டர் வீடியோவோட நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னுடைய ஃபீட்பேக் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க் யூ. ஓகே, ஓகே பிரதர். தேங்க் யூ. நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஸ்ரீநிதி சிஸ்டர் நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Hi team, very good morning. This is Trinity, Assistant Director of Estate. நான் என்ன ப்ராடக்ட் சொல்ல போறேன்னா காஃபி பத்தி தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து நான் மோஸ்டா வந்து எங்க வீட்ல டிவி அப்படிதான் குடிப்பேன். நான் வந்து டீயுமே எப்பயாச்சும் ரேரா தான் குடிப்பேனே. எப்பயாச்சும் தோணும் போது அந்த மாதிரி தான் குடிப்பேன். சரி ஓகே நம்ம காஃபி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. ஸோ அதனால வந்து இந்த டைம் காஃபி போட்டு அது வந்து டேஸ்ட் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் இப்ப எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வரும்போது எல்லாமே கொடுக்கும்போதும் அதோட டேஸ்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ காஃபியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் தான் ட்ரூ மேன் பெர்ஃப்யூம் வந்து மென்ஸ்க்கு இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் அப்படின்றதுமே நான் வாங்கி சேல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அது ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றதுனாலுமே இன்னும் சில பேருமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஓகே சிஸ்டர். தேங்க் யூ. நெக்ஸ்ட் அன்பரசன் பிரதர் நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நெக்ஸ்ட் ராதிகா சிஸ்டர் நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்பரசன் பிரதர் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, அப்படியே பேசுங்க. மியூட் போட்டாங்க மறுபடியும். ராதிகா சிஸ்டர் நீங்க தொடர்ந்து பேசுங்க சிஸ்டர். நான் டைகர் டீம்ல இருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு மினிஸ்டர். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப லைக் ஜாமாவுக்கு லிக்விட் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ் வாஷிங் பவுடர் வந்து எனக்கு முதல்ல அடி வாங்கும். இப்போதைக்கு நான் கொஞ்சமாக லைட்டாக போட்டு நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணோன்னா அது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அதை லைக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆலோவேரா கேப்சூல் எடுத்துட்டு இருக்கேன். அதுமே ஹீட்ன்றது எனக்கு வந்து கொஞ்சம் சூடு உடம்புலாம் ஹீட்டாக இருக்கும் எனக்கு. அது எனக்கு ரொம்பவே சூப்பராக நான் எங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். பட் அது அதுலையுமே எனக்கு க்யூர் ஆகலை.
இந்த நானும் எங்க ஹஸ்பண்டுமே எடுத்துட்டு இருக்கேன். ரொம்பவே அவரும் லைக் பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சோப்பு இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் பாருன்ற சோப்பு இப்போ நியூவா யூஸ் பண்றது என் பசங்களுக்கு அது ரொம்பவே எனக்கு இந்த சோப்பு டெய்லியும் வாங்கி இதை வாங்க மாட்டேங்குது இதே வாங்க மாதிரி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பேஸ்ட் அதுவுமே ஒரு நல்லா இருக்குது. ப்ரெஷ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வாங்கியிருக்கேன். அது ரொம்ப அமேசிங்கா இருக்குது. ஏன்னா சேஃப்டி பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம கடையில ரொம்பவே இச்சிங்கா இருக்கும். எனக்கு அது ஒரு டைம் சிஸ்டர் நான் உங்க வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஸ்டேப் வந்து பிரேக் சேஞ்ச் ஆகுது. பண்ற மாதிரி வரும். ஆனா இங்க நம்ம சேஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நான் எங்கேயுமே இது மாதிரி யூஸ் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் நான் பண்ணணுன்றதுக்கு முதல் காரணமே எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் நான் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணதால தான். நான் வந்து எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஒரு பிசினஸ் பண்ணோம்னா அது வந்து நிறைய ஃபேக் ஆனா இதுல பாத்தீங்கன்னா 100% நம்மளுடைய பெஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஹெல்த் ஓகே உங்களுடைய தேங்க்யூ வாய்ஸ் சிஸ்டர். பிரேக் தேங்க்யூ ஸோ மச் ஆகுது. ஃபார் ஃபீட்பேக். ஸோ ஓகே லீடர்ஸ், நம்மளுடைய மீட்டிங்க்கான ஒரு எண்டிங் டைம்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஒரு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய நேம் கரெக்டாக ரீநேம் பண்ணியிருக்கீங்க, ஹேண்ட் ரைஸ் கரெக்டாக பண்ணுறீங்க. பட் ஏன் உங்களுடைய அந்த டிபி ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, ஸோ அது எல்லாருமே வந்து உங்களோட டீம் லோகோ வந்து செட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸோ எதுவுமே வைக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து பார்க்க சொல்ல அது ப்ரொஃபஷனாக தெரியாது, சரிங்களா. அது எல்லாருமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்க. இந்த ஒரு மீட்டிங் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே கொடுங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ.